நல்ல பையங்க. அவன் உங்க பொண்ணு மீனாவை விரும்புறான். மளிய கடைக்காரனுக்கு இந்த வீட்டு சம்பந்தம் கேக்குதோ? என்னால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்க முடியாத நீ. ப்ளீஸ். பத்திரிக்கைய அன்னைக்கு கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துறாதீங்க. தம்பிய கிட்டயோ மாமா கிட்டயோ நீ சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சொல்லுங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அண்ணா எவ்வளவு ஆச்சு? 1665 ரூபாக்கா. அக்கவுண்ட்ல எழுதிக்கோங்க தம்பி. ஏற்கனவே பாக்கி இருக்கேக்கா. அவங்களுக்கு சம்பளம் வந்ததும் தந்துடுறேன் தம்பி. சரிக்கா. தூக்கிட்டு போயிருவில இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து இல்ல தரட்டும்? பரவாயில்லப்பா, நானே தூக்கிட்டு போறேன். சரிக்கா. அட வாங்க மாமா, உட்காருங்க. என்ன திடீர்னு இந்த நேரத்தில்? உட்காருங்க மாமா, வந்துடுறேன். வாங்க மாமா. மாமா டீ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, மூர்த்தி எங்க? அண்ணன் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கு. நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்ல வேணாம். இல்லை அண்ணன் நேராக வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லிச்சு. என்ன ஜீவா, மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சிட்டு இருக்க? பேச மாட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ யோசனையாக இருந்துச்சு. இங்க பாரு ஜீவா, இந்த ஜென்மத்துல முள்ளதான் உனக்கு. நடக்காத விஷயத்தை நினைச்சு ஏன் இப்படி எல்லாத்தையும் சங்கடப்படுத்திட்டு இருக்க? என்ன மாமா, ஏன் சத்தம் போடுறீங்க? என்னாச்சு? லவ் பண்ணும்போது கண்ணை திறந்து வச்சு லவ் பண்ண மாட்டியா? யாரு என்ன ஏது, இது நடக்குமா நடக்காதா, இப்படி எந்த கவலையும் கிடையாது. ஆனா நீங்க விரும்புவீங்க, சுத்தி இருக்கிற நாங்க நடத்தி வைக்கணும். இது என்ன சினிமாவா? உங்களுக்கு தெரியுமா மாமா? யார் சொன்னா? எனக்கு எப்போ தெரியும். தம்பி இப்படி ஜனார்த்தம் பொண்ணு மீனாவை விரும்புறான். இத போய் கேட்க கூட முடியாதே ஜெகான்னு உங்க அண்ணன் என்கிட்ட தான் வருத்தப்பட்டான். அப்போ உங்க அண்ணன் நானும் உன்னை நினைச்சுதான் வருத்தப்பட்டோம். ஜீவா நினைச்சத இப்படி செஞ்சு தர முடியலன்னு உங்க அண்ணன் புலம்பி தள்ளிட்டான். என்ன புரண்டாலும் நடக்காதான்டா நீ யோசிச்சிருக்க? அப்ப நான் நினைச்சது சரிதானா? நீ வேற யாரையோ விரும்புறேன்னு நினைச்சது சரிதான்ல? அப்ப ஏன்னா முல்லைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? அடுத்த வாரம் கல்யாணம். என்னன்னா நீ எனக்கு இது எதுவுமே தெரியாது மாமா. எத்தனையோ தடவை கேட்டேன், உனக்கு முல்லைய பிடிச்சிருக்கான்னு. எனக்கு அப்பையில இருந்தே டவுட்டா தான் இருந்துச்சு. எல்லாரும் எதோ சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. நீ ஏன் இப்படி சோகமா இருக்க நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்கவே வேணாண்ண. நம்ம இப்பவே வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். நீ வா. ஏய் நில்றா.
நிறுத்திட்டு என்ன செய்ய போற? இவ யார விரும்புறான்னு தெரியும்ல? அந்த ஜனார்த்தனம் பொண்ண. அவளை நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? வீட்டுல போய் அண்ணிட்ட பேசுவோம், ஏதாவது பண்ணுவோம் மாமா. உங்களுக்கு தான் இருக்கிறாளே ஒரு அண்ணி. போங்க, அவகிட்ட போய் சொல்லுங்க. அவதான் இருக்காளே. உங்களுக்காக அடி வாங்கவும் அவமானப்படவும். அவமானப்பட்டாங்களா? யாரு? அண்ணியா? டேய், கல்யாணத்தை நிறுத்துன்னு அவகிட்ட போய் கேட்டா அவன் என்னடா செய்வா? ஐயோ, ஜீவா நல்லா இருக்கணுமே, அவன் சந்தோஷமா இருக்கணுமே, என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டா. நான் தான் புத்திமதி சொல்லி கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு வந்தேன். அதோட சும்மா இருந்திருக்கலாம்ல. உனக்கு பொண்ணு கேட்டு அந்த ஜனார்த்தன் வீட்டுக்கு போய் நின்றுக்கா. இது எப்ப நடந்துச்சு மாமா? அண்ணி அங்க போனாங்களா? என்ன மாமா நடந்துச்சாங்க? அவங்க நம்ம தனத்தை கேவலப்படுத்தி அடிச்சு கழுத்தை நெரிச்சு ரோட்ல தள்ளியிருக்கானுங்கடா. அண்ணியை அடிச்சிட்டாங்களா? நெசமாவா மாமா? ஆமாண்டா, கேட்டதுல இருந்து அப்படியே பத்திக்கிட்டு வருது. நான் அந்த ஜனத்தனை பார்க்க போனேன், ஆனா அவன் ஊர்ல இல்லையா. என் தங்கச்சி அவங்க எப்படியெல்லாம் எனக்கு பதறுது ஜீவா. ஏன்டா அவகிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்ட? ஏன்டா அவளை அங்க போக வச்ச? இதெல்லாம் அவ எப்படா தாங்குவா? அவ பூ மாதிரிடா. அப்படித்தானே நாங்க அவளை வளர்த்தோம். அவளை போய் அரைஞ்சு மண்ணுல தள்ளி அந்த ஆளை நான் வெட்டாம வீடு திரும்ப மாட்டேன். டேய் 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 நில்றா. வெட்டிட்டேங்க, ஜெயில போய் உட்கார போறியா? எங்கேயாவது போறேன், அதுக்கு நான் தாள சும்மா விட சொல்றீங்களா? எங்க அண்ணி மேல எப்படி கை வைக்கலாம்? அவன் கையை இப்போ எடுக்க. டேய் நில்றா, பேசிட்டு இருக்கேன்ல. ஐயோ, உங்ககிட்ட தெரியாதனமா சொல்லிட்டேன்டா. மூர்த்தி வேற இல்ல, கொஞ்சம் சும்மா இருங்களேன்டா. ஏற்கனவே தனத்தை நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுல நீங்க வேறையாடா. மாமா சொன்ன மாதிரி நான் தான் அண்ணிக்கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். அண்ணி போனது எனக்காக. அண்ணி அவமானப்பட்டது என்னாலதான். நெசமாலே அடிச்சிட்டாங்களா மாமா? நானும் வரேன், வாடா. டேய் நில்லுங்கடா. உங்களுக்கு வர கோவம் எனக்கு வராதா? தானா என் தங்கச்சிடா. நினைச்சாலே நெஞ்சு பதறுது. அவ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் சொன்னது என் தப்பு. டேய், உங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்க என்னடா செய்ய? தயவு செய்து சும்மா இருங்கடா. நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க சும்மா இருங்க. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை வெட்டி சாச்சிட்டு மீதி பேசிக்கோ. போடா போ. அந்த வீட்ல இப்ப பொம்பளைக்கு மட்டும் தான் இருக்காங்க. போய் வெட்டி சாச்சிட்டு வா. நான் தான் ஜனார்த்தன் ஊர்ல இல்லன்னு சொல்றேன்ல. குடு குடுறா, குடு. பொறுமையா இருங்கடா. நீ போய் வெட்டினா மட்டும் தனப்பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா?
அண்ணி எங்க இருக்காங்க மாமா? வீட்டில் தாண்டா இருக்கா. கடை சாத்திட்டு கிளம்புவோண்டா. அண்ணே, நீங்க மீனா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? அங்க என்ன நீ நடந்துச்சு? அந்தால என்ன சொன்னா உங்ககிட்ட? சொல்லுங்க நீ. அண்ணி என்ன நடந்துச்சு அண்ணி? அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? கேக்குறோம்ல, நீ சொல்லுங்க. ஏன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. மனசு கேட்கலமா. பொண்ணு கொடுக்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்ன வேணா பேசுவானா? என்ன வேணா செய்வானா அந்த ஆளு? நீ மெதுவாடா, அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேசிட்டானா அந்த ஆளு? ஏய், அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப பேசினாங்கன்னு கேக்குற? அவன ஏய், ஏன்னு விட மாட்டோம் அண்ணி, அந்த ஆளை விட மாட்டோம். உங்க மேல விழுந்த அடிய அந்த ஆளுக்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். வாணா நின்னு பேசு. டேய், எங்க போற நீ? விடுங்க நீ. கீழே போடு போடு. விடுங்க அண்ணே. உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சதே இதுக்குதான். நீங்க இப்படி அருவாள் எடுத்துட்டு போய் எல்லாரையும் வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போகணுமா? வேண்டாடா. டேய், விடுங்கடா, பேசிக்கலாம்டா. இதுக்கு மேல என்ன பேசணும்? யார்கிட்ட பேசணும்? நம்ம எல்லாரும் கூடி உட்கார்ந்து நிதானமா பேசிட்டு இருக்கணுமா? டேய், அங்க போனாலும் அந்த ஆள் வீட்ல இல்லைன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுங்களேன்டா. அந்த ஆள் எங்க இருந்தாலும் தேடி போய் வெட்டுவோம். அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. டேய் கதிர், வேணாம் கதிர், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இந்த விஷயத்தை பெருசு பண்ணி நம்ம குடும்பத்தையே இல்லாம பண்ண வேண்டாம். சொன்ன கேளு கதிர். நீ வரியானா போட்டுமா? போலாம்டா. என்னடா பண்றீங்க? சொல்றது கேளுங்களேன். ஐயோ, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். போய் வெட்டுங்க, வெட்டுறேன்னு. அண்ணி எந்திரிக்க முதல்ல. டேய், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, நீங்க ரெண்டு பேரும் அங்க போக மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம யார்கிட்டயுமே கேட்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்திரிப்பேன். இல்லன்னா என்ன கொல்லுங்கடா. அண்ணி எந்திரிங்க. அண்ணி, என்ன அண்ணி இது? உங்களை அடிச்சவன சும்மா விட சொல்றீங்களா? ஐயோ, எந்திரிங்க அண்ணி. ஐயோ. சரி, அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கடா. டேய் கதிர், அந்த அருவாளை கீழே போடு. கீழே போடுறா. கீழே போடுறியா இல்லையா? அண்ணே சொல்ற, கீழே போடு. கீழே போட்டு என் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்றா. அண்ணி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கடா. அங்க போய் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. அண்ணி மேல சத்தியம். இனிமே யாரும் அங்க போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்க போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப என்ன? நாங்க போனேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே? விட்டுருங்க. நாம வேற என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். இனிமே இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது, சரியா?
விஷயம் மாமாக்கு தெரியுமா? அண்ணா தெரியாதுல்ல? அப்பா. டேய் யாரும் சொல்லிடாதீங்கடா, அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும் மாமா? அன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, எவன் என்ன சொன்னாலும் சரி, எங்க சேஃப்டி தான் முக்கியம் பாத்துக்கிட்டு இருக்கணும். எதுவும் கேட்க கூடாது. அப்படிதானே? இல்ல மாப்ள. ஆமா, கேட்க கூடாது. டேய் அந்த ஆளு ரொம்ப மோசமான ஆளா இருக்காருடா. இது வரைக்கும் நம்ம கடையையோ உங்களையோ ஒண்ணும் செய்யாம இருக்கிறதே பெரிய விஷயம். உண்மையை சொன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஜீவா, அண்ணன் சொன்னது சரிதான் ஜீவா. அவர்கிட்ட எல்லாம் போய் நம்ம பேசவே முடியாது. கடைய அடிச்சு நொறுக்கிடுவாரு, நம்மளெல்லாம் இல்லாம செஞ்சிடுவாருன்னு உங்க அண்ணன் சொன்னது சரிதான். ஏன் நீங்க தனியா போனீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நான் போவேனான்னு சொல்லிருப்பேன்ல. இல்ல உங்க கூட நான் வந்திருப்பேன்ல. நான் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல. போகட்டும்டா, எல்லாம் போகட்டும். எதுவும் நடக்கல, நாங்க போகல அப்படி நினைச்சுக்கலாமே. இது எல்லாத்தையும் மறந்துடலாம். அண்ணி, உங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மட்டும்தான் நான் போகாம நிக்கிறேன். ஆனா எங்களால எதையும் மறக்க முடியாது. வயசாய் சாகுற வரைக்கும் இது எதுவும் எங்களுக்கு மறக்காது. இந்த ஆளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும் போல. உங்களை ஒருத்த அவமானப்படுத்திட்டு ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கான். நாங்க இத்தனை பேர் இருந்தும் அவனை சட்டையை பிடிச்சி கேட்க முடியல. நாங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும்? இல்ல எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். நாங்க ஜெயிலுக்கே போயிருக்கலாமே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிள்ளைய ஜெயில இருந்தா கூட கேவலம் இல்ல. நீ சொந்த அண்ணியை இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதே கேவலம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல அண்ணிய. சரி சரி, உட்காரு உட்காருடா. ஜீவா வா உட்காரு. வாடா வா உட்காரு. விடுங்கடா, வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியலடா. ஆனா நீங்க இப்ப கோவப்பட்டு ஏதாவது பெருசா நடந்துருச்சுன்னா அண்ணியால தாங்க முடியாது. கோவப்படாதடா, வேணாண்டா. இவங்க பாசத்தை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. மூர்த்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? ஜீவா, நான் உங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியாவது அவங்கள உனக்கு பொண்ணு தர சம்மதிக்க வச்சிடலான்னு. ஆனா இப்ப அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நான் என்னடா செய்யணும்? உனக்கு பிடிச்ச புள்ளைய எப்படிடா நான் கூட சேர்த்து வைப்பேன்? அதுக்குதான் ஒரு வழி தெரியல. அதாண்டா எனக்கு இப்ப கவலையா இருக்கு. அண்ணே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் மனசுல மீனாவும் இல்ல, வேற ஒருத்தையும் இல்ல. ஜெகா மாமா சொன்ன விஷயந்தே மனசுல ஓடிட்டே கிடக்கு.
அங்க என்ன நடந்துச்சு நான் நேர்ல பார்க்கல. ஆனா 1000 தடவை காட்சியா அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சா என்னை விட ஒரு சுயநலம் முடிச்சவன் இருக்க முடியுமா சொல்லுங்க? டேய், நீ இப்படி இருக்காதடா. எனக்கு பயமா இருக்கு. டேய், நீ நார்மலா இருடா. எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இங்க நல்லா தானே இருக்கேன்.